மீனாம்பாக்கம் தாண்டி வந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஆக்சிடெண்ட்டு. வீட்டில் பார்த்து வண்டி ஓட்டணும் சாரா. இந்த மாதிரி சம்பவம்லாம் நிறையா நடக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி விளாகு சென்னையிலேருந்து மதுரை வரது பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போகிறோம் சென்னைக்கு. ஸோ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஆடியோ போன இதுலேயே ஆடியோ அந்தளவுக்கு கிளியராக ஒன்றும் கேட்கல. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த விளாகில் ஓரளவு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ஸோ பாருங்கள், கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆக போகுதுன்னு தெரில. வின் நாய்ஸ்லாம் வேறு பயங்கரமாக வரும். அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன். மேப்லாம் இன்னும் எதுவும் போடலை. கொஞ்சம் தூரம் போய் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ரூட்டு தானே. அதனால் எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு மணி 2:45 ஆகுது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் விளாக்லாம் எடுத்து பொறுமையாக பொறுமையாக தான் போவோம். எப்படியும் டைம் ஆகிடும். 12 மணிக்கு மேலே ஆகிடுன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் சேர்கிறதுக்கு. நாளைக்கு வேலைக்கு போகணுமா. இப்போ போன ரிட்டர்ன், அதாவது சென்னையிலேருந்து நம்ம மதுரை வந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கேமராவை வந்து கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி நான் மவுண்ட் பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தா மாதிரி தலைகீழே இருக்கும். சரி, அந்த வியூவே கரெக்டாக தான் இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி R15 வச்சுருந்தேன்னா, ஸோ அதனால் நான் அந்த செட்டப் வச்சுருந்தேன். நான் அதே மைண்ட் செட்லேயே எல்லா இதுக்கும் எடுத்தேன்னா, சரி இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பொசிஷனில் தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம். வண்டி இருக்குல்ல இப்போ நம்மக்கிட்ட. அதெல்லாம் பட்ட கேமரா ஆங்கிள் திருப்பி வச்ச பாருங்கள், எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. எல்லாமே வெறும் டிஸ்பிளே பார்த்தா மாதிரி மட்டும்தான் இருக்குது, தவிர ஃப்ரண்ட் வியூ எதுவும் கரெக்டாக தெரில. அதுவும் ஒழுங்காக வரல அந்த வியூ கூட. நிறையா ரெக்கார்ட் எடுத்த வீடியோவே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சென்ட் ஸ்டாண்ட் போட்டுட்டு சென்ட் ஸ்டாண்டில் வரேன். ஓ, நான் பார்த்து இப்போ ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஜியத்தில் இருந்தால் சுத்த முடியும். இல்லை, இப்போ ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஜியத்தில் இருந்தால் சுத்த முடியும். இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். நீ ஃபுல்லாக அடிக்காது, லைட்டாக அடிச்சுட்டு இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் ஓட்டிட்டு முதல்ல வாங்கிட்டு அப்பப்போ லைட்டாக அடிச்சுட்டு பார்த்து நிறுத்திட்டு டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதே ஸ்ட்ரெச் அடிக்க வேண்டியதான். நண்பா ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 370 கிலோமீட்டர் இருக்குது. 9:45 போய் சேருவோன்னு சொல்லுது கூகுள் மேப்பு. தலை பயங்கரமாக வலிக்குதுங்க. அதான் ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துனேன். இங்கே டீ கடை எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் முன்னாடி போய் நிறுத்தணும். தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினேன். ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன்.
இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. 2:45க்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 6:13 நினைக்கிறேன். ஆமாம் 6:30. 240 கிலோமீட்டர் தான் இன்னும் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் இருக்கேன். 10:30 மணிக்கு போய் சேருவேன்னு சொல்லி காட்டுது. ஸோ பாருங்கள், உங்கள் கேமராவில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு. இனிமேல் ஆக்ஷன் கேமராலாம் தெரியாது. நான் அப்பப்போ அப்டேட் மட்டும் கொடுக்குறேன், இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய திருமுகத்தை மட்டும் நான் காட்டுறேன். என்னோடய திருமுகத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நான் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே வாங்க. நான் அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டு என்னோடய மூஞ்சை காட்டுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு தாண்டி நிற்கிறேன். இன்னும் ஒரு 186 கிலோமீட்டர் இருக்குது. 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் போய் சேர்றதுக்கு. நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. பாருங்க, தலை வலிக்குது, கண் அவ்வளோவா தெரில, கண் வேறு வலிக்கிற மாதிரி இருக்குது. லைட்டு விசபிள் அந்தளவுக்கு இருக்காது. எல்லாமே ஓவர் ஸ்பீடில் வருவாங்க கார்லாம். இப்போ பார்த்து ஓட்டணும் வண்டி. அவ்வளோ ஈஸிலாம் ஒன்றும் கிடையாது நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது. நிறைய பேர் யூடியூப்பில் மோட்டோ விளாகிங் பண்ணுறதை பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் இதெல்லாம் கஷ்டம் தெரிஞ்சவொடனே பார்த்துட்டே விட்டு போயிடுறாங்க சில பேர். அதனால் என்ன சொல்கிறது, யோசிச்சு சொல்கிறேன். ஆத்தூர் டோல்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிடலாம். 1 ஹவர் 1.25 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். மூஞ்சை பார்த்தீங்களா, டயர்டாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா டோல்கேட் இருக்குது. அடுத்த ஸ்டாப்பிங் பாயிண்டில் போயிட்டு அநேகமாக ஒரே ஸ்ட்ரெச் அடிக்கணும்னு தான் பார்க்குறேன். ரொம்ப வேறு வலிக்குது, பார்க்குறேன். அடுத்த ஸ்டாப்பிங்கில் காட்டுறேன் உங்களுக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. தாம்பரம் வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஓரம் கட்டி நிற்கிறேன். அதான் நல்லா ஸ்டாப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நின்றுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் போய் கிளம்ப வேண்டியதுதான். நான் விளாக் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஓகேங்க, அதனால் விளாக் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, பாய். அங்கே அந்த சைடு ஃபுல்லாக கம்பியவே காணும். ஃபுல்லாக அவர் தான் டிரைவரா விற்கிறாரே ஒருத்தர். பாருங்க, மீனாம்பாக்கம் தாண்டி வந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஆக்சிடெண்ட்டு. கவர்மெண்ட் பஸ்ஸை பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஏற்றிட்டு வராங்க. ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் பாருங்க. ஃபுல்லாக சைடில் இருந்த அந்த கம்பிலாம் ஃபுல்லாக காலி. கல் எல்லாம் காலி. ஃபுல்லாக ஆளுங்களாம் இருந்தாங்களான்னு தெரில. தூக்கத்தில் விட்டாங்களாம். கேட்டால் டயர் வெடிச்சிச்சின்னு கதை ஓட்டினாங்களாம். ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா? அதுதான் நைட்டில் பார்த்து வண்டி ஓட்டணும் உஷாராக. இந்த மாதிரி சம்பவம்லாம் நிறையா நடக்கும். சரி, ஓகே, பாய்.